நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதுன்றது குதிரை கொம்பா தான் இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாலும் பண்டிகை காலங்களில் மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிருது. குறிப்பாக ஊர் விட்டு ஊர் வந்து தங்கி இருந்து வேலை வெட்டியை செஞ்சு திரும்ப பண்டிகை காலங்களில் ஊருக்கு போகும்போது அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அதை விட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. குறிப்பாக சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு போற மக்கள் படுற கஷ்டம் வேற லெவலில் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸுகளுமே இப்போ டிக்கெட் ரேட்டுகளை பண்டிகை காலங்களுக்கு ஒரு ரேட்டும் நார்மல் டேஸ்ல ஒரு ரேட்டும் வச்சு தான் வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பிரைவேட் பஸ்லயே போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, பிரைவேட் பஸ்ஸோட நீட்னஸ் நல்லா இருக்கும், சர்வீஸ் நல்லா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் பஸ் கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா நாளுக்கு நாள் கேவலமா தான் போய்கிட்டு இருக்காங்க. சர்வீஸ்லேயே ஆகட்டும், அவங்களோட பிஹேவியர்லேயே ஆகட்டும், ரொம்ப ஒர்ஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். நாங்களும் வேலையில் முடிச்சு தான் ஊருக்கு போகிறோம். ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லை, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நிப்பாட்டுன்னு சொன்னால் கூட அவங்க அப்பா வீட்டு சொத்தை எழுதி கேட்குற மாதிரி அப்படியே கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. நண்பர்கள் யாராவது இந்த பொங்கலுக்கு பிரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க.